அம்பிகா, ராதா இவங்க 2 பேரும். 2 பேருமே வந்து திரையுலகில் பாரதி ராஜா அவர்கள் அறிமுகப்படுத்தி வந்தவங்க ராதா. அதே மாதிரி பாக்கியராஜ் சார் அறிமுகப்படுத்தி வந்தவங்க அம்பிகா. இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாதுங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே பேசி வயசான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அம்பிகா ராதா ஸ்டுடியோஸ்னு ஒன்று இருக்குது. நிறைய ஷூட்டிங் அங்கே நடக்குது. ரோடே வந்து அம்பிகா ராதா தெரு அப்படின்னு சொல்லிட்டு வலசரவாக்கத்தில் ஒரு தெரு இருக்கு. நெக நெட்டில் போடுறாங்களோ இல்லையோ டோட்டலாகவே வந்து நிலத்துடைய வேல்யூ தெரிஞ்சவங்க 2 பேர். அதனால தான் இவங்களால வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு இன்னைக்கு இருக்க முடியுது லைஃப்பில். மட்டும் இல்லை, அம்பிகா அம்மா இந்த காலத்தில் வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது வந்து யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து அவங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு போடுறது, இது மாதிரி நிறைய செய்கிறாங்க. அந்த தான் சொல்லி அமைச்சாங்க, சார்னா நீ பாரு, நீ எண்ணத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோ இல்லையோ லேண்டில் போட்டுருமா. நிச்சயமா ஒரு ஈசிஆர் பக்கம் இல்லை ஏதாவது தூரமாக கூட எடுத்துக்கோ, ஸ்ரீபெரும்புத்தூர் எடுத்துக்கோ, ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு நிலத்தில் போட்டு நீ இன்வெஸ்ட் பண்ணிச்சாமி, அதுதான் உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட். நான் சொன்னேன் இது வச்சிருக்கேன் அது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ ஃபர்ஸ்ட் நிலத்துல காசை போடு. ரியல் எஸ்டேட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற 2 பேர் எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரானவங்க தான். 2 சகோதரிகள் அம்பிகா, ராதா இவங்க 2 பேரும். 2 பேருமே வந்து திரையுலகில் பாரதி ராஜா அவர்கள் அறிமுகப்படுத்தி வந்தவங்க ராதா. அதே மாதிரி பாக்கியராஜ் சார் அறிமுகப்படுத்தி வந்தவங்க அம்பிகா. இல்லை அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துல வரைக்கும் அவங்க நடிப்பால எல்லாரையும் கவர்ந்தவங்க 2 பேருமே. நடிப்பு மட்டும் இல்லை, அந்த அளவுக்கு அழகு. 2 பேருமே ஈக்குவலாக ரொம்ப அழகா இருப்பாங்க 2 பேருமே பார்க்கறதுக்கு. ஆனால் அதே மாதிரி அவங்க தமிழ் மட்டும் இல்லை, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி வரைக்கும் கூட போய் நடிச்சுட்டு வந்திருக்காங்க 2 பேரும். இன்ன வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாதுங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே பேசி வயசான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா அம்பிகா ராதா ஸ்டுடியோஸ்னு ஒன்று இருக்கு. நிறைய ஷூட்டிங் அங்கே நடக்குது. இப்போ அந்த ஸ்டுடியோ பார்த்தாலே நீங்க சொல்லுங்க இது ஏஆர்எஸ் கார்டன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தியேட்டர்ஸ் வச்சிருக்காங்க அவங்க. மட்டும் இல்லாமல் நிறைய தோப்பு துறவு நிறைய பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு ரோடே வந்து அம்பிகா ராதா தெரு அப்படின்னு சொல்லிட்டு வலசரவாக்கத்தில் ஒரு தெரு இருக்கு. அந்த அளவுக்கு இவங்க ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து நெக நெட்டில் போடுறாங்களோ இல்லையோ டோட்டலாகவே வந்து நிலத்துடைய வேல்யூ தெரிஞ்சவங்க 2 பேரும். அதனால தான் இவங்களால வாழ்க்கையில இன்ன வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவத்தோட இன்னைக்கு இருக்க முடியுது லைஃப்ல. ஏன்னா அந்த காலத்துல இவங்க பண்ண இந்த வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு அவங்கள சேல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. மட்டும் இல்ல, அம்பிகா அம்மா இந்த காலத்துல வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது வந்து யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து அவங்களை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு போடுறது, இது மாதிரி நிறைய செய்யறாங்க. அதே மாதிரி சக நடிகைகளுக்கும் ஏதாவது அவங்களால முடிஞ்ச ஹெல்ப், அதாவது அந்த இந்த காலத்து கிடைக்காத நிறைய பொருள்கள் இருக்கு, மேக்கப்ல இருந்து நிறைய இருக்கு. அந்த மாதிரி பொருள் நிறைய பேர் கிஃப்ட் பண்றது. எனக்கும் அம்பிகா அம்மா கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயம் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க எனக்கு கிஃப்டா. ஏன்னா அவங்க செலெக்ஷன் ஆஃப் புடவைங்களாம் ரொம்ப நல்லா இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் எனக்கிட்டையும் அந்த தான் சொல்லி அமைச்சாங்க, சார்னா நீ பாரு, நீ எண்ணத்துல இன்வெஸ்ட் பண்றோ இல்லையோ லேண்ட்ல போட்டுருமா. நிச்சயமா ஒரு ஈசிஆர் பக்கம் இல்லை ஏதாவது தூரமா கூட எடுத்துக்கோ, ஸ்ரீபெரும்புத்தூர் எடுத்துக்கோ, ஏதாவது ஒரு பக்கத்துல ஒரு நிலத்துல போட்டு நீ இன்வெஸ்ட் பண்ணிச்சாமி, அதுதான் உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட். நான் சொன்னேன் இது வச்சிருக்கேன் அது அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. நீ ஃபர்ஸ்ட் நிலத்துல காசை போடு, தட் வில் கிவ் யூ அ குட் ஃபியூச்சர் அப்படின்னு. இதே விஷயத்த அர்ச்சனாவும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. வீடு அர்ச்சனாவும் ரொம்ப நாள் முன்னாடி என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், கேரளா எது இருக்கோ இல்லையோ காணி நிலம் வேணும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு, பாடியிருக்காரு அந்த காலத்திலேயே. இந்த காணி நிலம்ன்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது கவர்மெண்ட் சார்ந்து தான் வரும், இது சார்ந்து தான் வரும், வெயிட் பண்ணாதீங்க. உங்க கையில இருக்கா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைங்க, நிலத்துல போடுங்க. நன்றி.